विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அத்ராபரே பிரத்யமசித்தந்தே அப்படிங்கிற பகுதியிலிருந்து பார்க்கலாம். வாக்கியத்துல சமன்வயாதி கரணத்துல தத்து சமன்வயாத்துங்கிற சூத்திரம். இந்த தத்து அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். எந்த பிரம்மம்? ஜன்மாத்தியதிகரணத்துல தாங்கள் பார்த்தேன் அல்லவா? எது சர்வஜமாகவும் சர்வசக்தியாகவும் ஜெகனுற்பத்தி ஸ்திதிரைய காரணமாகவும் இருக்கக்கூடியதான பிரம்மம். எந்த பிரம்மத்தை சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல வேதங்களுக்கும் காரணமாக இருக்கு என்று சொன்னோமோ, எந்த பிரம்மத்துக்கு வேதந்தான் பிரமாணம்னு சொன்னோமோ, அந்த பிரம்மம் சாஸ்திரத்தினால்தான் அறியப்படுகிறது. ஏன்? சமன்வயா. சமன்வயாத்துல சமயக் அன்வயா, நன்றாக பொருந்துற வகையினால. அதுல பொருத்தம் என்ன இருக்குது? இந்த விவாக பொருத்தம் அது நன்றாக பொருந்துகிற வகையினாலேங்கிற என்ன பொருத்தம் அப்படின்னா, உபக்கிரம உபசம்ஹாரங்கள்னா எத்துடன் உபநிடதம் ஆரம்பிச்சிருக்கோ, எதுடன் முடிகிறதோ, நடுவுல எதை பற்றி சொல்றதோ, எதை பரமனை சொல்றதோ, எது புருஷாக சொல்றதோ, எதை சொல்வதற்காக பல திருஷ்டாந்தங்களும் அர்த்தவாதங்களும் சொல்லப்பட்டதோ அப்படிப்பட்டதான பொருள் பிரம்மந்தான். ஆகையால் தாத்பரிய லிங்கங்கள்னால நாம அலட்சி பார்த்தோமே, ஆனால் இந்த உபரிடங்கள் எல்லாமே பிரம்மத்தை தான் சொல்வது அப்படின்னு நிச்சயமானது அப்படின்னு. அது சரி, இந்த பிரம்மத்தை அறிஞர் அந்த பிரம்மத்தை பழவும் முடியாது, தள்ளவும் முடியாது. அப்படிப்பட்டதான பிரம்மத்தை அறிந்து கொண்டதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டான். ஐயா, நீங்க பார்க்கல, கொள்ளவும் தள்ளவும் முடியாத பிரம்ம ஞானத்தினால்தான் ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் ஆன்று அவன் புருஷார்த்தத்தை அடைகிறான் அப்படின்னு அதுக்கு சமாதானம் சொல்லிய. நாங்க இன்னொரு கேள்வி கேட்டோம். வேத வாக்கியங்கள் எதுவா இருந்தாலும் இது செய் இது செய்யாது அப்படின்னு விதி நிஷேதங்களை மட்டும்தானே சொல்லணும். இது விதி நிஷேதங்களுக்கு அப்பாற்பட்டதான சித்த வஸ்துவை எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பொருளை சொல்கிறது என்று தாங்கள் கருதுகிறீர்களே, அது என்னமாக பிரமாணமாகும்? சித்த வஸ்துவ சொன்னா பிரமாணமாகாது அப்படின்னு கேள்விக்கு பதில் என்ன சொன்னோம்? நீங்க சொல்றது ரைட்டு தான். உபரிடங்களை தவிர மற்ற இடங்கள்ல அப்படி சொன்னாத்தான் பிரமாணம் ஆகுது. ஆனா இந்த இடத்துல அலபரியந்தம் எதை அறிந்து கொண்டால் இந்த மனுஷனுக்கு இந்த வாழ்வில் இப்பொழுதே அவருக்கு முக்தி கிடைக்கிறதோ அப்படிப்பட்டதான அந்த வாக்கியங்களுக்கு பிராமாண்யம் இல்லை என்று தாங்களால் தவிர்க்க முடியுமா? ஆகையால் இதுக்கு பிராமணியம் ஒத்துக்கொண்டதுதான் அகலம். ஏதாவது எல்லா உபரிட வாக்கியங்களும் உபக்கிரம உபகமகாராஜனால நன்றாக அகற்றி பார்த்தோமையான பிரம்மத்தை சொல்வதற்காகத்தான் முயற்சி செய்வது, அதைத்தான் பிரதிபாதனம் பண்ணுகிறது. ஆகையால் பிரம்மம் சாஸ்திரத்தினால்தான் சித்திக்கிறது கேட்ட கேள்விக்கு சொல்லி அதிகரணம் ஆயுது. அப்ப வேற இன்னொரு பூர்வபக்ஷி விருத்திகாராள் ஏகதேசிகள் அவ நமக்கு இப்படி சொல்ற. இவ பிராபாகர மதத்துக்கு சேர்ந்தவா. இங்க சொல்றது அக்ராபரே பிரத்யவதேசங்கிற விருத்திகாராள் பிராபாகர மீமாம்சைக்கு சேர்ந்தவா. அவ என்ன சொல்ற? இதற்கு முன்னால் நீங்க வேதம் பிரம்மத்தை சொன்னதை சொல்லாதுன்னு சொல்லும். என்ன சொல்ல? வேதத்துக்கு தர்மம் தான் விஷயம். தர்மத்தை சொல்றதுக்காகத்தான் வேதம் வந்தது. தர்மம் என்ற செயல் இதை செய் இது செய்யாதேன்னு தான் சொல்லணும். அதை தவிர எப்பொழுதும் இருக்கக்கூடியதான பிரம்மத்தை சொன்னால் அது வேதம் பிரமாணமாகாது இப்படின்னு பூர்வபட்சம் பண்ணினார். அதுக்கு என்ன பதில் சொன்னேன்? உபகிரமங்கள்னால அனைத்தை பார்த்தீங்கன்னா சித்த வஸ்துவான பிரம்மமும் வேதாந்தங்கள்னால் சொல்லப்படுகிறது. அதை அறிந்தால் மோட்டம் எனக்கூடியதான பொருளாக இப்பவே கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வேதங்கள் பிரமாணம் என்றும் உபநிடதங்கள் பிரமாணம் இல்லை என்று தவிர்க்க முடியாது. உபநிடதங்கள் பிரம்மத்தை தான் கூறுகிறது. சமாதானம் தெரிவிக்கும்.
இப்ப பிரம்மத்தையே சொல்லலேன்னு பூர்வபட்சம், பிரம்மத்தை சொல்கிறது சித்தாந்தம் ஆயிட்டதா? கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா? இப்ப என்ன சொல்ற இந்த பிரகாசரணி மனோக்கள், பிரம்மத்தை வேதாந்தங்கள் சொல்லவே நாங்க சொல்லல. பிரம்மத்தை வேதாந்தங்கள் சொல்றது, சித்த வஸ்துக்குள்ள வேதம் சொல்றது. எப்படி தட்சிணேந்திரியகாமஸ்து புரியார், தைல பத்தி வேதம் சொல்றது. எங்க சாப்பிடார் ஜாத கர்மா பண்ற காலத்துல குழந்தைக்கு புலங்கள் நன்றாக படணும்னா அவனுக்கு தயிர் மேல ஹோமம் பண்ணுங்க. தட்சிணா தயிர் மேல் இன்றைய காலத்து இல்லையா அப்படின்னு சொல்றது. இப்ப தயிரை பத்தி சொல்றதா இல்லையா? சித்த வஸ்துவை சொல்லவே இல்லையே சொல்றது தப்புங்க. வேதங்கள் எத்தனையோ சோதனையை பத்தி சொல்றது, எத்தனையோ பதார்த்தங்களை பத்தி சொல்றது. செயலைத்தான் சொல்லும், இருக்கக்கூடியதான பொருளை சொல்லாதுன்னு சொல்றது சாகச மாத்திரம். அப்படி இல்லை, சொல்றது என்ன வேதங்கள். ஆனால் அந்த சித்த வஸ்துவ ஒரு செயலுக்கு அதீனமாக சொல்றது. சித்த வஸ்துவ அப்படியே சொல்லல. இந்த சித்த வஸ்துக்கு இதை நீங்க ஒரு யாகத்துல உபயோகப்படுத்தவும், அந்த கிரியைக்கு சத்தியத்தான் சொல்றது. இந்த சித்த வஸ்துவை ஏதோ ஒரு யாகத்துல எதிரியாக உபயோகப்படுத்துங்கள், பிறகு உங்களுக்கு அதனால ஒரு பலம் ஏற்படும் அப்படின்னு சொல்றது. பாருங்க, தயிர்னால ஹோமம் பண்ணினா குழந்தைக்கு புலன்கள் நன்றாக வரும். சோமைத்தனால யாகம் பண்ணினால் உங்களுக்கு சொர்க்கம் வரும். சித்திரையா ஏதேச்ச மக்களாவனா, அதுக்கு தந்தனங்கள் மரங்கள் இப்படியெல்லாம் பல பொருள்களை சேர்ந்து கணக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொருள்களோட கூடிய சித்திரா ஏற்றம் பண்ணினா உங்களுக்கு நிறைய வஸ்துக்கள் வரும். அப்ப இந்த சித்த வஸ்துகள்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேதம் எப்படி சொல்றது சொல்றது, ஆனா எப்படி ஏதோ ஒரு செயல்ல இதை உபயோகப்படுத்தணும்னு சொல்றது. சரி, இப்படி சொல்றது. இன்னும் சிலது என்ன சொல்ற, சர்வகாமனா சர்வகந்தா சர்வரதா அப்படி எல்லாம் சொல்றது. அவைகளெல்லாம் உபாசனைக்காக சொல்றது. உபாசனம் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு சுவாமியோ ஏதோ ஒரு பொருளைத்தானே நம்ம உபாசிக்கணும். உபாசனைன்னு என்னது, மனசுல அந்த எண்ணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு மற்ற எண்ணங்கள் குறுக்கிடாமல் பார்த்து கொள்வதற்கு உபாசனம். விஜாதிய பிரத்யய அனந்தரித்த சஜாதிய பிரத்யய பிரவாக, அந்த எண்ணத்தை தவிர மாறுதலான எண்ணங்கள் வராமல் பார்த்து கொண்டே அந்த பொருளையே பல முறைகள் பல நேரம் அதையே நினைக்கிறது. அப்படிப்பட்டதான உபாசனத்துக்கு ஒரு விஷயம் வேண்டாமா? அதுக்கு ஒரு பகவான சொல்றது. ஏழாவதா, வேதங்கள் பிரம்மத்தை சொல்லலேன்னு நாங்க சொல்லல, வேதாந்தங்கள் பிரம்மத்தை சொல்கிறது. ஆனா இந்தி கொஞ்சம் சொல்லல. இத போகப்பட்டவங்க எப்படி பார்க்கணும்? முதல்ல என்ன சொன்னா, பிரம்மமே வேதம் சொல்லாது அப்படின்னு சொல்லப்பட்டோம். சொல்கிறது சித்தாந்தம், அது ஆயுது. இப்ப இவன் என்ன சொல்றான், வர்த்திக்கார வேதம் பிரம்மத்தை சொல்வது ஒத்துக்கிறேன், ஆனா யாகத்துக்கு அடிமையா, யாகத்துக்கு சகாயம் கொடுப்பாங்க. அதே போல உபாசனை செய்வதற்காக ஒரு பொருளாக அது சொல்லதே தவிர அது அறிந்த மோட்சம் வரும் சொல்லதே சார் அப்படிங்கிறான். இதையும் நம்ம விசாரமா தீர்மானம் பண்ணி எந்தெந்த இடத்துல வேணும் எதை சொல்லணும் 1 by 1 எடுத்துட்டு அதுக்கப்புறம் சமாச்சாரம் சொல்லணும். ஆகையால் தான் இது அதிகமான இருக்க. இப்ப பார்ப்போம். அத்ராவே பிரத்யவதிஷ்டந்தே, அத்ரா இந்த விடயத்தில், இந்த சந்தர்ப்பத்தில், அவரே மற்ற சிலரே பிரத்யவதிஷ்டந்தே முன்வருகிறார்கள். எதற்காக? சந்தேகத்தை கலப்பதற்காக. அத்ராவரே பிரத்யவதிஷ்டந்தே. இவர் என்ன சொல்ற? எத்யபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்மா, ஒத்துக்கிறோம். சாஸ்திரம் பிரம்மத்திற்கு பிரமாணம் தான். வேதம் பிரம்மத்தை சொல்கிறது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். எத்யபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம ததாபி, அப்படி இருந்தாலும் பிரதிபத்தி விதி விஷயதையைவ சாஸ்திரேன பிரம்ம சமஸ்யதே. விதின நியோகம், அந்த கட்டளை, அதற்கு விஷயம் பிரதிபத்தி உபாசனா. அந்த உபாசனா விஷயமாகத்தான் சொல்வது. நீங்க இதை உபாசிக்கணும் என்று சொல்வ
சாஸ்திரேன சமர்ப்பியந்தே தத்துவது யதா எப்படி. லோகத்துல யூபம்னு தெரியும், சம்ஸ்கிருதம் வார்த்தையாளர்கள யூபம்னு தெரியாது, யூபம்னு இன்னதுன்னு தெரியாது. அந்த சொல்லுக்கு பொருள் உலகத்தில் காணப்படலை. ஆனா வேதம் என்ன சொல்றது, உலகத்திலேயே இல்லாத ஒரு பொருளை சொல்லணும்னு அது எப்படி சொல்லும்? உலகத்திலேயே இல்லாத ஒரு பொருளை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா எப்படி பண்றது? என்ன சொல்றது? யூபே பசும்பத்ராதி யூபமட்டா ஸ்ரீகரோதி காவிரோ யூபம் அவதி யூபம் தட்டதி, இப்படி பல வாக்கியங்களை சொல்றது. என்னது? அத்தி மரத்தினால் யூபம் ஏற்படுகிறது, யூபத்தை 8 பட்ட கட்டுகிறான், யூபத்தை செதுக்குகிறான், யூபத்தில் பசுவை கட்டுகிறான். இந்த வாக்கியங்கள்ல கேட்ட பிறகு நமக்கு என்ன தீர்மானமாச்சு? யூபம் என்றால் அத்திமரத்தினால செய்யப்பட்டதான ஒரு கட்டை, அதை நன்றாக செதுக்கி வைக்கணும், அது நுனியில 8 பட்ட கட்டணும், அது ஆத்தாஜன ஷேப்ல கொண்டு வரணும், அதற்கு பிறகு அதுலதான் ஆடை கட்டணும். இப்படி எல்லாம் தெரியும். ஆடு கட்டுவதற்காக அத்திமரத்தினால செய்யப்பட்டு நன்றாக செதுக்கப்பட்டு 8 பட்டை கட்டி அங்கே யாக மண்டபத்தில் நடுவில் நிக்க வைக்கக்கூடியதான ஒரு கட்டைக்கு யூபம்னு பேரு. இப்ப யூபம்ங்கிற பதம் சொல்றதுக்காக என்ன பண்ணிருக்க வேண்டும்? யூபம் சித்த வஸ்து இருக்கிற பொருள் தானே. நீங்க இங்க ஒரு யாகத்தை பண்ணி யூபத்தை பண்ணல, அவ ஆல்ரெடி உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள். அந்த பொருளை சொல்லும் பொழுது இப்படி வாக்கியங்கள்னால உங்களுக்கு யூபம் புரிகிற மாதிரி சொல்லிட்டு, அது எப்படி சொல்லிருக்கு? இந்த யாகத்துக்கு இது அங்கம், இப்படி என்ன பண்ணிட்டு உங்க ஆத்திர வச்சுக்கணும்னு சொல்லல, அது உனக்கையா உபயோகப்படுத்தணும்னு சொல்லல. அது என்ன சொல்றது? இத யாகத்துல உபயோகப்படுத்தணும். இப்படிப்பட்டதான எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட சொல்லி அது யாகத்துல உபயோகப்படுத்தணும் சொல்றது. யதா யூப ஆஹவனீயாதி. ஆஹவனீயம் ஒன்று. ஆஹவனீயம் என்னது தெரியல, லோகத்துல ஆஹவனீயம்னு சொல்லுக்க பொருள் தெரியல. அப்ப என்ன பண்றது? அத்திரிய போனா பேசுகிறான். கல்யாணம் ஆனப்பறம் தாலி பாக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் விசேஷமான அத்தனைய மூணா பிரிக்கணும். அதுக்கு ஆதானம் என்று பெயர். மூன்றாவது எடுத்து ஒவ்வொரு நாளும் அக்னியை உபாசனம் பண்ணணும். அக்னியை உபாசனம் பண்றதுக்கு அக்னியில அவித்த சமைக்கப்பட்டால் கர்ப்பத்தியாகினின்னு ஒரு அக்னி, கோபம் பண்றதுக்காக ஆவணியாகினின்னு ஒண்ணு, பிரம்மாவுக்காக ஒரு அக்னி, தட்சிணாகினின்னு ஒரு அக்னி. இப்படி தினந்தோறும் 3 அக்னியை பூஜை பண்ணணும். அதுல நீங்க எந்த அக்னியில கோபம் பண்றீங்களோ அந்த அக்னிக்கு ஆவணியம்னு பேரு அப்படின்னு இருக்கு. இந்த ஆவணியங்கிறது லோகத்துல தெரியாத போனாலும் இப்படி பல வார்த்தைகள்னால அதை சொல்லி கொடுத்து பிறகு ஏதாவது சுவாமி ஆவணி என்ன பண்ண போறேன் அதை அப்படியே வச்சிருந்த எக்ஸிபிஷன்ல காட்டுங்க சார் அப்படி சொல்லல. ஆவணியம்னா என்ன அர்த்தம்? இந்த யாகத்துல இது உபயோகப்படணும், எல்லா ஹோமங்களும் அதுல தான் பண்ணணும். அப்ப என்ன சித்த வஸ்து வேற சொல்லவே இல்லையே சொல்லாதீங்க. ஆல்ரெடி உலகத்துல இருக்கக்கூடியதான பொருளையும் வேதம் சொல்லும், உலகத்துல காணப்படாத பொருள்களையும் வேதம் சொல்லும். ஆனால் அது சொல்லும் பொழுது அது என்ன பண்றது? இது யாகத்துக்கு அங்கமாக, யாகத்துக்கு உபயோகப்படக்கூடியதாகத்தான் சொல்லும். ஒரு செயலுக்கு அடிப்படையாக செயல்ல உபயோகப்படுத்தக்கூடியதாக சொல்லுமே தவிர டைரக்டா அதை மட்டும் அறிந்தால் மோட்சம்னு சொல்லவே இல்லையே. அது எப்படி நீங்க பிரம்மத்தை அறிந்தால் மோட்சம் கிடையாது? பிரம்மத்தை ஏதோ ஒரு யாகத்துல உபாசனைக்காக சொல்லுவார். ஒன்னு ஏகதா கர்மக்கீட்ட உபாசிதா அப்படின்னு இருக்க. ஓங்கிறது உங்கீட்ட உபாசனம் பண்ணுன்னு சொல்றது. அப்ப அந்த யாகத்துல ஹோம யாகத்துல ஜோதிஷத்துல அவ யாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உத்காரான்னு ஒரு சாமவேதத்தை பாடுவார். அந்த சாமவேத நிறுத்த பாடும் பொழுது 5 இடத்துல நிறுத்தி பாடணும். அந்த 5 இடத்துல 3வது பாகம் இருக்கிறதுல அதுக்கு உத்கீதம்னு வேறாம். அந்த உத்கீதத்தை பாடும்பொழுது ஓம்னு சொல்லிட்டு பாடணுமா? அந்த ஓம்னு சொல்றது உத்கீத அவயவமா இருக்க
எனக்கூடியதான ஓமை பாடும் பொழுது அந்த ஓமானது ரசதனம் ஆஸ்தி இப்படிப்பட்டதான கூடியதான குணங்களோட கூடிய பிரம்மம்னு தியானம் பண்ணுவா அப்படிங்கிறது. ஏன் சார் இந்த பிரம்மத்தை எப்படி சொல்றது? ஓம் தியாகம் பண்ணும் பொழுது உத்கானம் பண்ணும் பொழுது அதுல அவர் ஓம்னு சொல்லும் பொழுது அந்த ஓம இப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லுது. நிறைய எப்படி சொல்லியிருக்க? உபாசனைக்கு அங்கமாக சொல்லியிருக்க. அவளே விட சுதந்திரமான சொல்லலையே அப்படிங்கிறது. யதா எப்படி யூபா ஆவலியாதினி யூபம் எனக்கூடியதான ஒரு கட்டையோ ஆவலியம் எனக்கூடியதான நெருப்போ அலௌகிகான்யவே லோகத்துல தெரியாத போயினாலும் விதிசேஷதையா விதிக்கு அங்கமாகத்தானே சாஸ்திரேன சமர்ப்பியந்தே சாஸ்திரத்தினால் சொல்லப்படுகிறது. தத்துவது அதே போல பிரம்மத்தையும் ஏதோ ஒரு யாகத்துல உபயோகப்படுத்துங்கோ, ஏதோ ஒரு உபாசனைக்கு உபயோகப்படுத்துங்கோ, அவனுடைய வழிய தனியா விசாரம் பண்ணி மோட்டத்தாரைகளை நினைக்காதீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். யதா யுபாவனையாதின்னு அலௌகிகாதியபி விதிசேஷதையா விதி நியோகம் கட்டளை அதற்கு அங்கமாக சாஸ்திரேன சமர்ப்பியந்தே தத்துவது. ஏன் சார் இப்படி ஒத்துக்கிறேன்? இப்படி ஒத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஒரு மனுஷன் பேசினா அதை கேட்டுக் கொள்வோம். ஆனா ஏன் இப்படி பேசினேன்னா சொல்லணும். அதான் லாஜிக். உங்ககிட்ட வாய் ஏன் இப்படி நினைக்கிறேன் ஒத்துக்க மாட்டேன். நினைச்சா ஏன் இப்படி நினைச்சு இப்படி நினைக்கக்கூடியதான சூழ்நிலை என்ன? அப்படி பேசணும். நீங்க எதை பேசினாலும் அதுக்கு பின்னால ஒரு யுக்தி இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். எனக்கு இப்படி தோணுறது நான் போயிட்டு வாங்க தோணுல ஏன் தோணுறதுங்கிறது பதில் சொல்லணும். நீங்க எப்ப பேசும் பொழுது அது பின்னால நியாயத்தை வச்சு பேசணும். அப்ப கேட்கிற புத்தகத்தை ஏன் இப்படி சொல்கிறாய்? பிரவருத்தி நிவர்த்தி பிரயோஜனத்துவா சாஸ்திரத்தியா. சாஸ்திரமா வேதம். அந்த வேதமானது என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனை தூண்டணும். இதை பண்ணு இது பண்ணாது. அதுக்காகவே சாஸ்திரம் வந்துருக்கு. கதை சொல்றதுக்கு சாஸ்திரம் வரல. கதைகளை சொல்லி தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக ஏழு புராணங்கள் வந்திருக்கு. 18 புராணங்கள், 18 புராணங்கள், காந்தம் இப்படிப்பட்டதான புராணங்கள்ல கதையை சொல்லி தத்துவத்தை புரிய வைக்க வந்திருக்கு. வேதங்கள் எதற்காக வந்திருக்கு? நீங்க இந்த செயலை செய்யுங்க, இந்த செயலை செய்யாதீங்க. சந்தியாமோ வாசிதா சத்தியம் கதா தர்மம் கதா இப்படி எல்லாம் கட்ட வருவது. நான் சம்மதே நபதாரம் இப்படி எல்லாம் நிறைய பண்ணாதேன்னு சொல்லி. ஆகையால் வேதமானது மேனுவல். டூ இட் டோன்ட் டூ இட். இந்த ரெண்டு சாப்பிடுவதான் சொல்லணும். கதை சொல்றதுக்காக வேதம் வரலையே. இது பிரம்மத்தை சொல்றதுன்னு இல்லை. ஆகையால் சாஸ்திரத்தினுடைய வேலை செய்யாதேன்னு சொல்றதானே தவிர வேற ஒண்ணும் சொல்லாது. ஒருவேளை அந்த எல்லாம் சொல்லுமையானால் யூபத்தையோ ஆவணியத்தையோ பிரம்மத்தையோ சொல்லுமையானால் அது ஏதாவது ஒரு யாகத்துல உபயோகப்படுத்தணும், ஒரு உபாசனையில உபயோகப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் சொல்லும் அப்படின்னு அது பிரவருத்தி நிவர்த்தி பிரயோஜன தத்துவா வேதஸ்ய பிரயோஜனத்துவா வேதஸ்ய. இப்படி ஒரு ஐடியா நீங்க சொல்றீங்க. இது யார் சொன்னா? இப்ப முதல்ல ஏன் இப்படின்னு சொன்னேன். அதுக்கு முதல்ல லாஜிக் சொன்னேன். இந்த லாஜிக் நீங்க எப்படி தெரிஞ்சுருக்கு? ஒரு வார்த்தை நீங்க கேட்கறதுக்கு முன்னால ஒரு விஷயம் டக்குன்னு சொன்னா அதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கணும். இதுதான் மனுஷனுடைய ஒரு நிலை. பார்லமெண்ட்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்கறது, சமாதானம் சொல்றப்ப அந்த ஆளே இருக்க மாட்டான் அப்படின்னு இருக்கக்கூட. முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் could be accepted ஆகணும். அந்த கேள்வியே ரைட்டா தப்பா இல்லைன்னா உங்க கேள்வி வைத்தது என் டைம் நான் வெயிட் பண்ண முடியாது. அதான் சாஸ்திரம். அந்த பிகர் ஆஃப் கேலன்ஸ் இருக்கணும். எதுவும் கேட்டு போயிட்டே இருப்பேன் கவனிக்கவே மாட்டேன். அதுக்கு காரணம் சொல்லணும். ஏன் இப்படி நினைக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு பிரமாணமும் சொல்லணும். இப்ப என்ன சொல்ற? வேதம் இப்படித்தான் சொல்கிறது என்கிறதுக்கு என்ன பிரமாணம்? ததாகி சாஸ்திர தாத்பரிய விதாம் அனுக்கிரமணம். ததாகி இப்படித்தானே சாஸ்திர தாத்பரிய விதாம்
சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தை அறிந்தவர்களுடைய சொல் இப்படி இருக்கு. சாஸ்திர தாற்பயத்தை அறிந்தவர் யாரு? சபரஸ்வாமி. வேத தாற்பயத்தை அறிந்தவர் யாரு? சபரஸ்வாமி. சபரஸ்வாமிங்கிறவர் பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துக்கு சாட்சியம் பண்ணினார். ஜெய்மினி சூத்திரங்களுக்கு சாட்சியம் பண்ணினார். அவருக்கு சபரம்னு வேதம்னு இந்த பேரு கேட்டார். பௌத்த மதம் ஜெயின மதம் வந்து ராஜாசிரயத்தை அடைந்து இந்த உலகத்துல வேதனை இருக்கப்படாதுன்னு ஒரு நிலை வந்து எல்லாரையும் விரட்டி அடிச்ச காலத்துல இந்த வேதத்தை ரட்சணம் பண்ண. அதற்காக என்ன பண்ணின, அவர் பாட்டு வேதனா வேகம் போட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ள போய் புத்தகம் ஒன்றும் கிடையாது. அவன் ஒளியதானே உழைச்சார். எத்தனை வேதங்கள் எத்தனை சாகைகள் அத்தனையும் மனசுல வைக்கின்ற ஜெயிலை சூத்திரங்கள்ல நொன்று பண்ணி இருக்கிறவர் அங்கே போய் வியாக்கியானம் பண்ணினார். ஞாபகம் அவர் கையில புத்தகம் இல்லை, ரெஃபர் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் லேப்டாப் இன்டர்நெட் டவுன்லோட் ஒரு மண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் புத்தியில என்ன இருக்கோ அதை பத்தி இருக்கிறார். நாம இன்னைக்கு என்னமோ பேசுறோம், ஒரு லெக்சர் கொடுன்னு டவுன்லோட் பண்ணிடுவோம். அது தப்பு தப்பா இருக்கு. என்ன அப்லோட் பண்ணிடுவோம் அப்படிதான் அப்புறமா இருக்கேன். அவர் கவனம் தான் தப்பா இருக்கு இன்னைக்கு. ஆனா விவகாரம் என்னன்னா எல்லாம் மனசுல வாங்கிட்ட ஆட்சி முடிகிறேன். அதனால சபரசுவாமி ஆட்சியத்துக்கு அவ்வளவு கேட்கணும். அத பிறகு வந்த குமரல கட்ட அதையெல்லாம் இப்படி அப்படின்னு பிரித்து அவர் சொன்னதுக்கு அடிஷனலா கொஞ்சம் சொன்னார். சிலதெல்லாம் வேற விதமா மாத்திக்கோன்னு சொன்னார். இப்படி பண்ணினதுனால வார்த்தைகளுக்கு பிராமணியம் இல்லை. வார்த்தைகள் என்ன? உக்த அனுத்த துருத்த சிந்தனம் வார்த்தைகள். சொன்னதை சொல்வது, சொல்லாததை பேசுகிறது, ஒரு விதமா சொல்றது இது அங்கே இருக்கும்போது எடுத்து போய் சொல்றது, இப்படி ரியலைஸ் பண்ணி பண்ற கிரந்தத்துக்கு வார்த்திகம் இருக்கு. காமெண்டரி வேற, வார்த்திகம் வேற. கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது வார்த்திகம். காமெண்டரின்னு அது இருக்கிறது இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றது. நம்ம கிரந்தங்கள் சாஸ்திரங்கள் எப்பொழுதுமே 50 டவர்ல உட்கார்ந்து இவ்வளவுதான் சொல்லல. நம்ம இன்னைக்கும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். வேதாந்தத்துல புதுசான ஐடியா இன்னைக்கும் வெள்ளம் கொண்ட ராமராயவே எழுதியிருக்க. மாயைக்கும் உறவை உண்டுட்டாங்க. இது சொல்லலாம். சாஸ்திரம் வளர்ந்து கொண்டே இருக்க எங்க சாஸ்திரம். அன்னைக்கு காலத்துக்கு தகுந்தா போல எண்ணங்களை வளர்த்து கொண்டு மாற்றி கொண்டு இருக்கா. எப்பொழுதும் நாங்க அதே பழைய நிலையில அப்படித்தான் இருக்கும்னு சொல்ல மாட்டோம். ஆனா உபதேச கருத்தங்கள்ல மாற்ற முடியாத அறைகள் அப்படியே இருக்கு. அதனால சபரசுவாமி வேலைகளுடைய தாற்பயத்தை அறிந்தவர். அவரே சொல்லிருக்காருவாங்க, திருஷ்டோஹிதஸ்யார்த்தா கர்ம அவபோதனம் நாம சத்ய. திருஷ்டோஹிதஸ்யார்த்தா வேதத்தினுடைய அர்த்தம் கர்மாவபோதனம், நியோக ஞானம், கட்டளை இடுவது என்று அறிந்திருக்கோம் அல்லவா. திருஷ்டோஹி பார்த்திருக்கோம் அல்லவா. என்னது? சத்யார்த்தா வேதத்தினுடைய அர்த்தம் கர்மாவபோதனம், நியோக ஞானம். இதை பண்ணு இது பண்ணாதேங்கிறத வேதத்தினுடைய தாற்பயம் அப்படின்னு இருக்கும். சோதனைக்கு கிரியாயா பிரவர்த்தனம் வசனம். சோதனா கட்டளை அப்படின்னா ஒரு செயலை உங்களை தூண்டுவதற்காக இருக்கக்கூடியதான சொல். இதான் சோதனான்னு. சந்தியாவதனம் பண்ணு அப்படின்னு பண்ணுன்னு கேட்டதுன்னு இந்த வார்த்தை சொல்றதோ இல்லையா, அந்த சொல்ல பண்ணுங்கிற சொல்லுல அதுல வந்து சாந்தி பாவனா இருக்கா. அதை கேட்டதுமே கேட்கிற மனிதன் என்ன பண்றான் தெரியுமா, இதோ பெரிய சொல்லாதேன்னு எழுந்து கைக்காவல விட்டு பட்டு வாசலத்தை வச்சுட்டு சந்தியாவதனம் பண்றான். அந்த சொல்லக்கூடிய கட்டளை சாந்தி பாவனை அந்த சொல்ல கேட்ட பிறகு ஒரு மனிதனுடைய சரீரத்துல ஏற்படக்கூடியதான ஒரு ஆசையினுடைய இது ஆர்த்தி பாவனை. இந்த ஆர்த்தி பாவனை கிம் கேன கடம் நாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், எப்படி எதனால் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வருது. என்ன பண்ணணும், சத்தியாவதனம் பண்ணணும்.
அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போகும். ஒரு செயலை எடுத்து சொல்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறது வேதம். இதுக்காகத்தான் வேதம் வந்திருக்கான். சோதனா இது, சோதனா என்றால் கட்டளை என்றால் கிரியாயா பிரவர்த்தகம் வசனம், ஒரு செயலை தூண்டுவதற்காக சொல்லக்கூடியதான சொல். அதுக்கு என்ன சொல்லிருக்க சூத்திரக்காரர்? சத்திய ஞானம் உபதேசா, சத்திய ஞானம் அந்த தர்மத்தினுடைய ஞானம் ஞாபகம் அபௌருஷயமான விதி வாக்கியம். லோகத்துல மனுஷன் சொன்னதில்ல, வேதம் சொல்றது. சத்தியாவதனம் பண்ணு, இத ஹோமம் பண்ணு, இந்த ஜபத்தை பண்ணு அப்படின்னு வேதம் சொல்றது. சத்திய ஞானம், சத்யா அந்த கிரியையினுடைய ஞானம், ஞானம்னு ஞாபகம், ஞாபகமானது உபதேசா கட்டளை. தத்பூதானாம் கிரியா சேவ சமாமனாய, இன்னொரு சூத்திரம் சொல்றது. இந்த சூத்திரங்கள்ல ஜெயினி பெருமான் மீமாசையில இருக்கிற சூத்திரங்கள். தத்பூதானாம், தது அப்படின்னா தத்ரான் அர்த்தம். வேதத்தில் தது தத்ர வேதத்தில், பூதானாம் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் சித்த வஸ்துக்களை சொல்லக்கூடியதான பதங்கள் அது கிரியாசேவ சமாமனாய யாகங்களில் உபயோகப்படுத்துவதற்காகத்தான் சொல்லப்பட்டது. தயிர், யூபம், அகவலியம், பிரம்மம் இவைகள் எதற்காக சொல்லப்பட்டிருக்க? ஏதோ ஒரு செயலில் உபயோகப்படுத்துவதற்காகத்தான் சொல்லப்படும். தத்திர வேதே பூதானாம் பூத வஸ்தூனாம் சித்த வஸ்தூனாம் கிரியாசேவ சமாமனாய செயல்களில் உபயோகப்படுத்துவதற்காகத்தான் சொல்லப்படுகிறது. ஆம்நாயத்திய கிரியா தத்வாத், ஆம்நாய வேத அது செயலை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு. வேற எதுக்கு சொல்லிருக்க? வெறுமனை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்காதப்பா, உலகத்தை அனுபவிக்காத, என்ன பண்ணணும்? பிராமணத்தை தெரியணும் நிறைய போகாய கல்பது. இந்த லோகத்துல என்ஜாய் பண்றதுக்காக உங்களுக்கு பிராமண சரீரம் கொடுக்கல. இக பிரயாசாய மகதே, கர்மாக்களை காலம் கர்மாக்களை பண்ணு. You are not to help the society. உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நீ பிறந்திருக்க. உனக்கு பூதேவன் தான் வேறு. பூலோகத்துல சந்தரிக்கக்கூடியதான தேவதையே வேணாம் பிராமணனுக்கு. அவன் ஜபம் பண்ணினா உலகத்துக்கு சேவம் ஏற்படும். அவன் ஹோமம் பண்ணினா உலகத்துல மழை கொட்டும். அவன் நல்ல வார்த்தை சொன்னா மனுஷனுடைய மனசுல சாந்தி ஏற்படும். அதுக்காகத்தானே நீ வந்திருக்க. நீ கர்மாவை பண்ணு அப்படிங்கிறது. ஆம்நாயத்திய கிரியா தத்வா, ஆம்நாயத்திய வேதத்திய கிரியா தத்வா செயலை சொல்வதற்காகத்தானே வந்திருக்கு. ஆனந்தக்கியம் அகதர்த்தானம், அதை தவிர மற்ற பதார்த்தங்கள்னா ஆனந்தக்கியம் வேஸ்ட். ஆகையா செயலை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் தான் பிரமாணம் அப்படின்ட்டார். ஆகையா புருஷம் மனிதனை கஞ்சித் விஷய விஸ்வசித் விஷய விசேஷே பிரவர்த்தயது, ஏதோ சில செயல்கள்ல இதை நீ பண்ணு என்று தூண்டிக் கொண்டும், புதச்சித் விஷய விசேஷாத் நிவர்த்தயது, சில செயல்களை பண்ணாதே என்று நிறுத்தியும். சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்றது, சந்தியாவந்தனம் உங்களை தூண்டுறது. என்னைக்காவது பொய் சொல்றதுக்கு நீங்க ஆரம்பிச்சுட்டு பொய் அந்த கரெக்டா நீங்க வேணும்னு உங்களுக்கு தெரியாம சொல்லல. எந்த பொய் சொல்லும் பொழுதும் உங்களுடைய அந்தராத்மாவுக்கு தெரிஞ்சுதான் பொய் சொல்றேன், தெரிஞ்சுதான் தப்பு பண்றேன். இது ரைட் இல்ல, இருந்தாலும் இந்த பக்கத்தை சொன்னாதான் நம்ம தெரிவிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுதான் பொய் சொல்றேன். யாராவது சந்தேகமா இருந்தா எனக்கு எக்ஸாக்டா தெரியல சார் தான் சொல்லுவோம். ஆனா பொய் சொல்லும் பொழுது தெரிஞ்சுதான் பொய் சொல்றான். அபகாரியம் பண்ண பொழுது எல்லோரும் இது தப்புன்னு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு என்ன பண்ண பொழுது பண்ணாதேங்கிறது வேதம். நாம நம்பதே சத்தியான்ன பிரமதி காவியம், உண்மையிலிருந்து நழுவாதே, பொய்யை சொல்லாதே சொல்றது வேதம். நீங்க பொய் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிற காலத்துல அக்கறை வந்து சொல்றது, நீங்க அதையும் தாண்டி பொய் சொல்றீங்க. என்ன பண்ணல அப்படித்தானே தெரிஞ்சுட்டுதானே பண்ணிட்டு இருக்க. ஆகையா ஒரு சில செயல்களை செய்யும்படி தூண்டுவதிலும் ஒரு சில செயல்களை செய்யாதே என்று நிறுத்துவதிலும்
இப்படி பிரயோஜனம் அடைகிறது. தற்சேகத்தையாக அங்கே உபயுக்தம் தயிர், பால், யூகம், ஆபரியம், பிரம்மம் இவன் என்ன சித்தவச வேதம் சொல்லுமே ஆனால் அது அந்த செயலுக்கு அங்கம். அவ்வளவுதான். தற்சாமான்யா வேதமும் வேதாந்தமும் வேதம் தானே, இதுவும் வேதத்துல ஒரு பதிவு தானே. வேதங்கள்னா இப்படி சொல்றது உங்க வேதாந்தம் மட்டும் இது போங்கோ. அது வந்து தற்சாமான்யா வேதத்துவ சாமான்யா உபநிடதங்களும் வேதமாக இருக்கிற வழியினால் வேதாந்தானாவதி வேதாந்தங்களும் தகையில அகவத்துவம் ஒரு செயலை தூண்டுவதிலோ மனிதனை அல்லது ஒரு செயலை செய்யாமல் நிறுத்துவதிலோ தான் அதற்கு பிரமாணம். சதித விதிபாரத்திலே எப்பொழுது வேதங்கள் எல்லாம் கட்டளைத்தான் சொல்கிறது என்று ஆயத்தோ யதா எப்படி ஸ்வர்காமத்திய அக்னிஹோத்திராதி சாதனம் விதியதே ஸ்வர்க்கம் வேணும் என்கிறவனுக்கு அக்னிஹோத்திரம் எனக்கூடியதான செயலை சொல்கிறதோ ஏவம் இப்படி அமிர்தத்துவ காமத்திய மோட்சம் வேணும் என்கிறவனுக்கு பிரம்ம ஞானம் விதியதே பிரம்ம ஞானத்தை அடையும் அப்படின்னு சொல்லும். இது யுக்தம். ஆகையால் என்னென்ன பிரம்ம ஞானம் எதை பண்ணினா வருவங்க ஒரு யாகத்தை தேடுங்க, உபாசனையை தேடுங்க. அப்படியே தவிர ஏதோ வேணுங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தா வந்துடும் நினைக்காதியும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. விவகாரம் எப்படி நமக்கு விருத்திகாரம்னு ஒரு ஏகதைக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டான். இப்ப இதுக்கு நீங்க சமாதானம் சொல்லணும். இப்படித்தானா